வெல்கம் டு Nagu'sNalabagam. நம்ம இன்னைக்கு வாழைப்பூ பக்கோடா குழம்பு வைக்க போறோம். இது செட்டிநாட்டு கல்யாண வீடுகளில் கெட்டி குழம்பு பக்கோடா குழம்புன்னு வைப்பாங்க. அதில் வாழைப்பூ போட்டு பக்கோடா செஞ்சுருக்கேன். இன்னைக்கு சாதத்தில் நெய் ஊற்றி இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால நல்லா கெட்டியாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ குழம்புக்கு ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன், உருண்டை பழம் எடுத்திருக்கேன். புளி வந்து நம்ம அதிகமாக கரைச்சி ஊற்றுறதுனால நாட்டுப்பழம் வேணாம், பெங்களூர் பழம் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 8 பூண்டு, வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடைக்கலைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், இது தனி மிளகாத்தூள், மல்லி எதுவும் சேர்க்காத தனி மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நமக்கு புளிக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும். மிளகு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி ஒரு 10 முந்திரி பருப்பு. இது எல்லாம் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன், ஊற வச்சுருக்கேன். வாழைப்பூவை நரம்பை எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம், இது வந்து மோர் தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா அதோடைய துவர்ப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும், கருத்தும் போகாது, பூ நல்ல வெள்ளையாக இருக்கும் மோர் தண்ணியில் இருக்கும்போது. பக்கோடாவுக்கு நான் கடைசியாக ரெடி பண்ணிக்குவோம். இப்போ குழம்பு முதல்ல ரெடி பண்ணிடுவோம். வெந்தயம், மல்லி, அந்த மல்லி வாசம் வரவும் அமர்த்திடுங்க. ரொம்ப கறியிடக்கூடாது, கறியிடுச்சுன்னா அந்த குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும், கொஞ்சம் கசப்பு தண்ணியோடு இருக்கும். அப்புறம் அதனால் கறியிடாமல் மட்டும் அரைச்சிருங்க, இது பண்ணும். இப்போ நம்ம இதை அரைச்சிடுவோம். இதை இப்போ பவுடர் பண்ணிடுவோம். பவுடர் பண்ணிட்டோம். இப்போ நல்லெண்ணெய் வந்து இதுக்கு ஒரு 50 ml ஊற்றியிருக்கேன். அதாவது ஒரு குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். கடுகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவு, வெங்காயம், பூண்டு, தக்காளி, கறிவேப்பிலை, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், நல்லா மசியட்டும். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இதில் தேவையான அளவுக்கு உப்பு. புளிக்குழம்புக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாகவே செல்லும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி, அஞ்சு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசல் தண்ணி, கடலைப்பருப்பு முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும்.
இப்போ உரப்பு மட்டும் போதுமான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. உரப்பு பத்தலைன்னா இப்போயே நீங்கள் மிளகாத்தூள் கலந்துடணும். நல்லா கொதித்த பிறகு நீங்கள் கலந்தீங்கன்னா அந்த தூள் வாடை கொஞ்சம் வரும். இப்போ வாழைப்பூவை தண்ணியை எடுத்துட்டேன். அதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. குழம்புல வேற நம்ம உப்பு போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம குழம்புல போட்டு கொதிக்க வைக்கும்போது குழம்புல இருக்க உப்பு சுவையும் சேரும். அதனால இதில் அரை உப்பாக போட்டுக்குங்க. முழு உப்பு போடாதீங்க, அரை உப்பு. ரவை 1 டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன். கடலை மாவு, கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். திரும்ப தேவையான சேர்த்துக்குவோம். நம்ம 5 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த பக்கம் நம்ம குழம்பு கொதிக்குது. அந்த பூண்டு வெங்காயம் நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பக்கோடாவை பொரிச்சு எடுத்துருவோம். இந்த மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. போட்ட உடனே கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விடணும். ரொம்ப டேஸ்டியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். புளிக்குழம்புல கண்டிப்பாக வெல்லம் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ இதில் நம்ம பக்கோடாவை போடவும் இன்னும் கெட்டியாயிரும். ஒரு 2 கொதி வரவும் அமர்த்திடலாம். செட்டிநாட்டு வாழைப்பூ பக்கோடா கெட்டி குழம்பு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றி இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடுங்க. இதுக்கு காம்பினேஷன் வந்து அப்பளம் பொரித்து சாப்பிட்டீங்கன்னா, அப்பளம் சோத்து வத்தல் அதெல்லாம் பொரித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.